பிரதேச செயலகம் பிரதேச செயலகம் ஏறாவூர் நகரம். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? இப்போ 100 பார்சல் கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே வந்து இப்போ கொடுக்கப்பட வேண்டிய இடங்கள் எதுனா முதலாக வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். வெறுமனே யூடியூப் சேனல்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகளையும் வேறு தேவையற்ற நிகழ்ச்சிகளையும் விட்டுவிட்டு இவ்வாறான மக்களுடைய வளர்ச்சிக்கான பங்களிப்பை செய்வது உண்மையும் பாராட்டத்தக்கது. நன்றி நன்றி. தமிழ் சகோதரராயிருந்தும் எமது முஸ்லீம் பிரதேச செயலகத்தை தெரிவு செய்திருப்பது மிகவும் ஒரு நல்லதொரு சமாதானத்துக்கான ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான அனர்த்த நிலைமையிலும் போதுதான் இந்த இன மதங்களை கடந்து உதவி செய்கின்ற மனப்பான்மை வளரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அனர்த்தம் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் சமூக ஒரு சமாதானத்தை கட்டியெழுப்புகின்ற வகையில் இந்த அனர்த்தம் ஒரு சாதகமான ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறேன் என்று நான் நினைக்கின்றேன். 354 குடும்பங்கள் அந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளோட உழைப்பிலையும் வந்து மக்களுக்கான ஒரு சேவை இருக்கணும் என்ற அடிப்படையிலையும் வந்து இந்த இதை வந்து நான் செய்யறாங்க. முஸ்லீம் சகோதரர் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து செய்யக்குள்ள ஒரு தமிழ் மகன் வந்து முஸ்லீம் சகோதரர்களுக்கு உதவி செய்யறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அது வந்து ஒரு ஒற்றுமையை வந்து பலப்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மத வேற்றுமை எல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. இன்றைக்கு வந்து ஒரு 100 குடும்பங்களுக்கு இதை செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது வந்து என்ன, அது வந்து சந்தோஷமா இருக்கு. தண்ணி நான் நினைக்கிறேன் இந்த ஆறெல்லாம் நிரம்பி இங்கே வந்ததா? இங்கே ஓட பிறகு தண்ணி வந்து பிரதேசத்துக்கு இஞ்சியா இடுப்புல தண்ணி ஃபுல்லாக நினைச்சது. மதவேதம் வந்து பார்க்காம வந்து எல்லாருக்கும் வந்து உதவி செய்ய சேரணும். இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ எங்களோட யூடியூப் கூடனா முதலாக வந்து எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு இந்த உதவிகள் போய் சேரணுக்குள்ள வந்து எனக்குமே சந்தோஷமா இருக்கு. இன்று உங்களது வாய்ஸ் ஆஃப் அனுசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலுடைய அனுசரணையூடாக கச்சேரியில் கையளிக்கப்பட்ட 100 பொதிகள் எங்களது பிரதேச செயலகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய யூடியூப் ஊடாக வந்து முட்டைக்கோஸ் அப்படின்ற அந்த சகோதரர்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமானவர் வந்து முஸ்லீம் நண்பர்களாக இருக்காங்க. இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுன்றது வந்து எங்களோட நாங்கள் ஆணித்தரமாக போகக்கூடிய விஷயம். 75 இறக்கியாச்சு. 200 பார்சல் உங்களுக்கு தர வேண்டியது. எங்கள்கிட்ட வந்து 170 பார்சல் தான் இருக்கு. வணக்கம் ஐயாக்கள். வணக்கம். ஓகே, அன்றைக்கு நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் வேற சொல்லியிருந்தீங்க வந்து பொருட்கள் வந்து குறைச்சி தரப்படும், மக்களுக்கான ஒரு நிவாரண பணி தான். எங்களுக்கு கொஞ்சம் காணாம வந்துட்டு கொஞ்சம் பொதிகள் ஒரு 23 பொதிக்குரிய பொருட்கள் எல்லாம் வேணும் எங்களுக்கு. முதலாளி இருக்காரு, கொஞ்சம் குறைச்சி தருவா நினைக்கிறேன். ஓகே, கவனம். மக்கள் சார்பாகவும் பிரதேச செயலம் சார்பாகவும் இந்த சேனலுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் உங்களது உதவிகள் இந்த நிறுவனத்தினூடாக தொடர்ச்சியாக எமது பிரதேச செயலகத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். இது வெறுமனே இப்போ தனியாக எங்களால் வந்து செய்யலாது, புலம்பெயர் உறவுகளின் உதவியோடு தான் செய்கிறோம் நாங்கள். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷான். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் ஆரையம்பதிக்கு போகிற வழிநாயப்பர் என்று நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், நேற்று தினம் நாங்கள் கிரானில் வந்து இந்த உலர் உணவு பொதிகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். அங்கே வந்து 250 மொத்தமாக பார்த்து வந்து இன்றைய தினம் நாங்கள் கொடுக்க போகிறது வந்து 6, 7 ஏன்னா இன்றைக்கு வந்து 2 பிரதேச செயலகத்துக்கு இந்த உலர் உணவு பொதிகளை நாங்கள் வழங்கி வைக்கப்புறம் நான் டிஎஸ் அம்மாவோட வந்து நான் ஃபோன் மூலமாக வந்து கதைச்சிருந்தேன். நான் ஆரையம்பதி டிஎஸ் அம்மா மூலமாக. இரண்டாவது இப்போ இங்கே வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன்றது வந்து உண்மைக்கும் அது ஒரு குறைவான ஒரு ஆட்கள் இங்கே எப்படி வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் வந்து நான் கதைச்ச அளவில் வந்து இந்த டிசேபிள் என்ன கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஆட்கள், அது இதில் வந்து பெண் தலைமைத்துவ குடும்பம் என்ன நாங்கள் வந்து கொடுக்க போகிற பார்சல் பார்த்தீங்கன்னா ஆரையம்பதி டிஎஸ் ஆஃபீஸ் ஊடாக வந்து கொடுக்க போகிற பார்சல் வந்துட்டு 70 பார்சல் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஏன்னா
அப்போ 680 வந்து 70 பார்சல், அடுத்த வந்து ஏறாவூர் டவுன் அந்த பிரதேச செயலகத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் 100 பார்சல் வந்து கையளிக்கப்புறம் இன்றைய நாள் வந்து டிவிஷனில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. இப்போ வந்து டிஎஸ்எஃபியில் வந்து கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்குது. காரணம் இது கொஞ்சம் டவுன் ஏரியா. இப்போ 680 இருக்கட்டும், ஏறாவூர் இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் அது வந்து டவுன் ஏரியா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு டிவிஷனில் போய் கொடுக்குறதுக்கும் மேலே ஒரு கஷ்டமான நிலைமை. அப்போ அதனால் வந்து இப்போ டிஎஸ் ஆஃபீஸ் மூடாக வந்து இப்போ அவங்களே போயிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கு வந்து கொடுக்குறது வந்து சரியான கஷ்டமாக. இப்போ அதனால் வந்து இப்போ நாளைய தினம் அப்படி தான் கொடுப்பாங்க. இரண்டாலும் அந்த 70 பேக்கையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஎஸ்கிட்ட வந்து பாரம் கொடுக்க போகிறோம். அதாவது 680 பிரதேச செயலகத்திட்ட வந்து அந்த 70 பக்கம் வந்து நான் பாரம் கொடுக்க போகிறோம். மொத்தமாக வந்து இன்றைய தினம் 170 பார்சல் தானே கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வந்து இன்றைக்கு வந்து 120 பார்சல் தான். பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இப்போ நான் கிட்டத்தட்ட இந்த உலர் உணவு பொதிகள் வழங்கக்கூடிய இந்த வீடியோக்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 8 நாளாக வந்து போட்டுக்கொண்டிருக்கோம். இந்த 8 நாளாகவும் எங்களோட வீட்டை வந்து நாங்கள் இந்த உலர் உணவு பொதியை வந்து நாங்கள் ரெடி பண்ணலை. நாங்கள் வேறொரு வீட்டை வந்து ரெடி பண்ணாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீடை எப்படியோ வந்து தேடி கண்டுபிடிச்சி உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அங்கேயே நேரடியாக வந்து வரவழைக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆக்கள், அதாவது எப்படித்தான் தேடி கண்டுபிடிச்சி வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. இப்போ 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பேராக வந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட பேர் அங்கே வந்து உணவு பொதிகளை வந்து வாங்கிட்டு போனவங்க. இப்போ ஒருத்தங்க இப்போ வாராங்கன்னுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்கத்தான் வேணும். இப்போ அனுஷன் இருக்குது, அனுஷன் போனால் கண்டிப்பாக அந்த உணவு பகுதி இருக்குது தருவானுன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அவங்க வந்து வரக்குள்ளே அவங்களோட நம்பிக்கையை வந்து நான் எப்போ நான் முறியடிக்கவே மாட்டேன். என்ன இப்போ அனுஷன் நம்பி ஒரு ஆள் வரக்குள்ளே வந்து அங்கே வந்து வருங்கட வந்து திருப்பி விட மாட்டேன்னு கண்டிப்பாக ஏதோ எனக்கிட்ட இருக்க கொடுத்தா நான் திருப்பி அனுப்புவேன். அப்போ அந்த வேலை பார்சல் வந்துட்டு அவங்க வந்த டைமில் வந்து அந்த பார்சலில் கிட்டத்தட்ட ஒரு 20 பார்சல் கிட்ட வந்து குடுபட்டுருக்கு. 20-25 பார்சல் வந்து குடுபட்டுருக்கு. இது தனித்தனியாக கொடுக்கல எனக்கு தெரியல. இன்றைக்கு கடைசி நாள் கடைசியாக வந்து இப்போ ஏற்றக்குள்ளே தான் வந்து இன்றைக்கி பார்சல் எண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 170, அதாவது 200 பார்சல் எங்களுக்கு தேவை. ஆனால் 170 பார்சல் தான் வந்து கடைசியாக இருந்த பார்சல். அப்போ இதை பார்த்தோன்னே வந்து எனக்கு கொஞ்சம் ஆடி போயிடுது. என்னடா 200 பார்சல் தேவை, கடைசியாக வந்து 680க்கு 100, அடுத்த ஏறாவூருக்கு 100 தான் வந்து அடிஷன் இல்லாமல் போட்டு தந்தவங்க. அப்போ அந்த சீரியல்லாம் உடனே இப்போ பார்த்தேன் 170 பார்சல் இருக்குது, 30 பார்சல் இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து நான் கால் அடித்தேன். நான் அடிஷனல் அம்மா கால் அடிச்சு சொன்னேன் காலையில். அம்மா என்னென்னு சொன்னாலம்மா கொஞ்சம் சின்ன தவறு ஒன்று நடந்து வைத்து இது பெரிய ஒரு சோதனையாக கிடக்கு எனக்கு அப்படி சொன்னேன். அப்போ என்ன வேணுன்னு சொல்லி கேட்டான். அப்படியே காய்ச்சி என்ன வேணுன்னு கேட்டான். இப்படி தான் நம்ம பிரச்சனை என்னென்றால் இப்போ 200 பார்சல் உங்களுக்கு தர வேண்டியது எங்கள்கிட்ட வந்து 170 பார்சல் தான் இருக்குது. அந்த 30 பார்சல் நான் ஏற்கனவே சொன்னேன் அம்மாட்ட, நான் ஆல்ரெடி சொல்லித்தேன் அவட்ட. அதாவது இங்கே நாங்கள் பார்சல் வந்து ரெடி பண்ண இடத்துலேருந்து தேடி வராங்க, அவங்களுக்கு நாங்கள் 1-2 இப்போ நிறைய பேர் கொடுத்துருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 கொடுத்துருப்போம். அப்படி தான் நான் சொன்னேன். நான் ஏன்னா அப்படி தான் கடை பார்த்தேன். நான் இன்றைக்கு வந்து அந்த பார்சலை வந்து ஏற்றும் போது தான் நினைச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 30 பார்சல் மொத்தமாக வந்து இல்லாமல் போகுது. அப்போ நான் சொன்னேன், அம்மா நாங்கள் நேர்மையாக வந்து செயற்பட்டு கொண்டிருக்கோம்மா, அப்போ எங்களை நீங்கள் பிள்ளையாக நினைக்கக்கூடாது. இப்போ 200 பார்சல் வந்து நீங்கள் வருமன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல வந்து நாங்கள் 170 பார்சல் வந்து கொண்டு வரக்குள்ள நீங்கள் பிள்ளையாக நினைக்கக்கூடாதம்மா. இருந்தாலும் பரவாயில்ல, இது கொடுப்பட்டது எனக்கு தெரியும். ஆனால் வந்து எல்லோரும் பிள்ளைன்னு சொன்னால் வந்து கொடுக்கக்குள்ளது இந்த வீடியோ கட்டங்கள் எடுத்து வைக்கல, அவன் லிஸ்ட் வந்து எடுத்து வைக்கல. இப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டை வரக்குள்ளே வந்து நாங்கள் எந்த ஒரு பேரை நோட் பண்ணியோ அல்ல லிஸ்ட்டு எடுத்தோ நாங்கள் அதை கொடுக்குறல, வீடியோ எடுத்தும் கூட அதை கொடுக்குறல. என்ன உண்மையிலே நாங்கள் இப்போ ஒரு இடத்த போப்புறோம்னு சொன்னால் தான் வீட்டை வந்து பிரச்சனை சொல்லக்கூட நாங்கள் வீட்டை வச்சு நான் வீடியோ எடுக்கிறோம். ஒரு பொருளாக கொடுக்கல அதை நான் வீடியோவில் காட்டலைண்டா. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் வந்து செஞ்சுருக்கோம் வீடியோ இல்லாமல். அப்போ வீடியோ இல்லாமல் வந்து கொடுத்ததாண்ட தவறு. அப்போ எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வந்து செஞ்சுட்டு இப்போ மக்கள் வந்து பிள்ளையாக விளையும் கொள்வாங்க. இப்போ நான் கொடுத்தன்றது வந்து இப்போ ஒரு சிலர் வந்து நம்ப மாட்டாங்க. என்ன அப்படின்றதுக்குள்ளாமல் நான் யோசிச்சேன். நான் கண்டிப்பாக இந்த பங்கில் வந்து இப்போ நாங்கள் இதை எடுத்து வந்து ஃபெக் பண்ணி அதை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து அது எங்களை ஒரு புண்ணியம். அதில் சேர்த்து இன்னொரு 25 பேருக்கு வந்து இப்போ என்னுடைய காசில் போய் சேரட்டும் பண்ணுறது வந்து அது என்னுடைய புண்ணியம். என்ன ஒரு என்னுடைய யூடியூப் வருமானத்திலேருந்து இந்த நிவாரணப் பொருட்களை வந்து எடுத்து வந்து வல்க எடுத்து வந்து நாங்கள் வந்து பார்சல் பண்ணி இவ்வளோ காலம் வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து பொதி பண்ணி அதை மற்றவங்களுக்கு போய் கொடுக்குற உதாரணத்தை யோசிச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் நேற்று போனாங்க, உதாரணத்துக்கு எங்கன்னு சொன்னால் கிரானுக்கு போனேன். எங்களோட வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 65-70 கிலோமீட்டர் போகணும். சரியா போயிட்டு வாரத்துக்கு 140 கிலோமீட்டர். அப்போ இதுக்கு வந்து பெட்ரோல் காசு வந்து வேறு யாரும் தரதில்லை. என்ன இப்போ எங்களோட யூடியூப் வருமானத்தில் வந்து நாங்கள் பெட்ரோல் காசு அதில் வந்து 4 பேர் ஆக்கில் வந்து என்னோட வந்தவங்க அவங்களுடைய சாப்பாட்டு காசு இப்படின்னக்குள்ள வந்து எங்களுக்கு மந்தில் நிறைய பங்களிப்பு இருக்குது. யோசிச்சு பாருங்கள். இப்போ கார் இப்போ அங்கேருந்து இங்கே சும்மா வர பெட்ரோல் தான் கார் வரும். இப்போ அதே மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் பவுனதியில் வந்து நாங்கள் 4 பிரிவு கொடுத்துனாங்க 4 ஊருக்கு போனாங்க. பவுனதி மங்களுக்கு அப்படி தான் 50 அப்படி வரும் 50 கிலோமீட்டர் கிட்ட வருன்னு 50 ரூபா கிட்ட நான் ஊருக்குள்ளே கொடுத்துனாங்க. பிறகு களுவாஞ்சிக்குடியில் போயிட்டு மவுடூரில் கொடுத்துனாங்க. பிறகு வெள்ளாவளிக்குள்ளே போரையில் கொடுத்துனாங்க. பிறகு பட்டிப்பள்ளிக்குள்ளே போயிட்டு
பண்டாரி வழியில் கொடுத்துட்டாங்க. அப்படி போக்கில் வந்து எங்களுக்கும் ஒரு செலவு ஒன்று இருக்குது, சாப்பாட்டு செலவு இருக்குது, பெட்ரோல் காசு இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ஒரு துளி ஆட்டை வாங்கையும் இல்லை, நாங்கள் வாங்க போகிறதும் கிடையாது. நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற சேர்த்து தான் செய்கிறோம். என்ன அனுஷன் வந்து ஒரு தவறு பண்ணிட்டான், அனுஷன் வந்து ஒரு 5 கிலோ அரிசை வந்து களவெடுத்துட்டானே, அனுஷன் வந்து ஒரு 10 கிலோ அரிசை வந்து களவெடுத்தான்ற பேர் வந்து வரக்கூடாதுன்னு நான் வந்து நியாயமாக வந்து செய்யக்குள்ள வந்து அதை மக்களுக்கு நான் வெளிப்படையாக வந்து செய்கிற மாதிரினால அப்போ என்னென்ன விஷயம் செய்கிற முடிச்சுட்டு உண்மையில் வந்து இந்த ஒரு 30 பார்சலை வந்து காணாமல் வந்து அது எப்படின்னு சொன்னால் வந்து அன்றைக்கு நாங்கள் கச்சேரி அரசாங்க அதிபரை சந்திக்க போக்கில் வந்து அந்த கிளீனிங் வேலை செஞ்ச அந்த அம்மாக்கள் வந்து 3 பேருக்கு நாங்கள் அந்த பார்சல் அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 3 பார்சல். திரும்ப வந்து நாங்கள் பண்டாரி வழியில் கொடுக்கக்குள்ள வந்து நாங்கள் பதிவு செஞ்சது வந்து 230, ஆனால் கொடுத்தது 231. ஒரு பார்சல் காருக்குள்ளே இந்த எக்ஸ்ட்ரா ஒரு அம்மாவுக்கு எடுத்து கொடுத்து அவங்க பார்சல் ஒன்று காணாமல் போச்சு, அதை கவலைப்பட்ட கதைக்க கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு 4. அதே இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தராசு வடி நாங்கள் இப்போ எடுத்தால வந்து தராசு ஆர்டர் நாங்கள் வாங்கி எடுத்தோமோ அவங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு பாசை கொடுத்துனாங்க. அதில் 3 பேர் கொடுத்துட்டாங்கண்ணே. அதில் 3, அங்கே கொடுத்தது 3, அப்புறம் தனியாக கொடுத்தது வந்து 7. ஒரு 2 கொடுத்துக்கிறா, அது இஞ்சரா அவங்களோட அவங்களோட சேர்த்து தான் இருக்காது. சரியோ, நான் காசு கொடுத்தேன் 2500 2500 காசு கொடுத்தேன். மொத்தம் 7,500 காசு கொடுத்துருந்தேன். அது 3 இருக்காது சேர்க்கல, அது நம்ம கொடுத்தது. சரியோ, அப்போ வந்து 7. அப்போ வந்து வலன் சேவை எங்களுக்கு மொத்தமாக வலன் சேவை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 30 தேவை. அந்த 30ல் வந்து 7 பார்சல் இப்படி கழிஞ்சிடும். அங்கே கச்சேரியில் கொடுத்து அந்த 3, அப்புறம் வந்து தனியாக கொடுத்த 1, அப்புறம் அந்த தராசுக்கு வந்து 3. அப்போ மொத்தமாக வந்து 7 பார்சல் அந்த 30 பார்சலில் வந்து கழியுது. சரியா, 30 பார்சலில் 7 போனால் 23. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு முதல் மொத்தம் 1320 பார்சல். அந்த 1320 பார்சலில் வந்து 10 பார்சல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது இந்த நிறுத்தாக்களுக்கு கிட்டத்தட்ட 10 பேருக்கு நிறுத்துவாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு வே கொடுத்தது 10 பேருக்கு. அதில் போனால் 310. இந்த 310 இருந்தால் இவ்வளோ பிரதேச செயலங்களுக்கும் பிரித்து அம்மா வந்து கணக்கு போட்டு அனுப்பித்தவங்க. அந்த அடிப்படையில் கடைசியில் போட்டதான் வந்து ஏறாவூர் டவுனுக்கு வந்து 100 பார்சலும், ஆரம்பதிக்கு வந்து 100 பார்சல், மொத்தம் 200 பார்சல். இந்த 200 பார்சலில் வந்து எங்களுக்கு 30 பக்கம் வந்து குறைவாக வந்தது. அந்த 30 பக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7 பார்சல் வந்து நாங்கள் வந்து கழிச்சாகணும். காரணம் என்னன்னா நாங்கள் இந்த மாதிரி கச்சேரி கொடுத்து அந்த தராசு அவங்களுக்கு கொடுத்து ஏண்டா 320 வந்து 310 தாமா போட்டிருந்தவங்க. அதில் வந்து 10 கழிஞ்சது, இந்த 10 பேர் வந்து 10 கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதில் 3 நிற்க தராசு கொடுத்தாக்கள். அந்த 3 சேர்த்தெல்லாம் கழிச்சு ஒரு 7 பார்சல் வந்து அது வந்து குடுவட்டது, மக்களுக்கு குடுவட்டது. அதே தாண்டி பார்த்தீங்கன்னா 23 பார்சல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தேடி வீடு தேடி வந்து ஆக்களை கொடுத்தா அந்த 23 பார்சல் அது அவங்களுக்கு வந்து கொடுத்து முடிஞ்சு, அது நாங்கள் எடுக்கல. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக செய்யணுன்றதுக்காக வந்து நான் வந்து ஒரு பொறுப்பாடு கொடுத்துட்டேன், நம்பிக்கை கொடுத்துட்டேன். 1310 பார்சல் வந்து தர முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து கணக்கு கொடுத்துட்டேன். அப்போ கணக்கு கொடுத்தபடியால் வந்து சொன்ன வார்த்தை காப்பாற்றணுன்ற அடிப்படையில் வந்து என்னுடைய பங்கு இருக்கணும்ன்றதாக பார்த்து நான் வந்துட்டு இந்த 23 பார்சலை வந்து என்னுடைய கை காசு போட்டு அதாவது எங்களோட யூடியூப் வருமானத்தினூடாக வந்து நாங்கள் இப்போ 23 பார்சலை வந்து நாங்கள் ரெடி பண்ணி நாளைய தினம் அதை நாங்கள் கொடுக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கு வந்து எங்களுக்கு டைம் காணாதானே, அனுசன் வந்து பிழை விட்டுட்டான்னு சொல்லிட்டு இந்த சேவையில் வந்து இதே கூட நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மனிதமான அடிப்படையில் வந்து மக்களுக்கு சேவை செய்யணுமென்ற ஒரு நோக்கத்தோடு வந்து ஒரு மனசில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசை கொண்டு இந்த சேவையை செய்யக்குள்ள வந்து அனுசன் வந்து இதில் வந்து பிழை விட்டுட்டான் என்ற ஒரு வார்த்தை என்ற காதில் வந்து கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் வந்து உண்மையிலே மன கஷ்டமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அனுசன் வந்து 50 கிலோ அடித்தான் 100 கிலோ அடித்தான் சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. சொல்லட்டுமே, உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ வாங்கின எத்தனை பேர் கொடுத்துருக்கேன் அப்படிலாம் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன சொன்னால் இன்றைக்கு நாங்கள் போக்கலே 680 டிஎஸ்கிட்ட வந்து நாங்கள் இதை வந்து டிஎஸ் அம்மாட்ட வந்து நாங்கள் கொடுத்து போட்டு நாங்கள் அடுத்த வந்து ஏறாவூர் போவோம். அங்கேயே கொடுத்து முடிஞ்சது பிறகு பார்த்துன்னா வந்துட்டு நாங்கள் போக்கலே வந்து ஒரு கடையில் வந்து 23 பார்சலுக்குரிய பொருட்களை நாங்கள் வந்து வாங்கிட்டு போகிறோம். வாங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளைய தினம் ஒரு இடத்துல வந்து நான் கொடுப்போம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு யாரெல்லாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ 7வது டிவிஷனல் இன்றைக்கு வந்து 7 கிட்டத்தட்ட இப்போ இதோட 6 அடுத்து வந்து ஏறாவூர் 7 பிரதேச செயலகங்களூடாக வந்து நம்மளுடைய புலம்பெயர் உறவுகளினுடைய அந்த நிதியை கொண்டு உலர் உணவுப் பொருட்களை வந்து பொது செஞ்சு அதை வந்து நாங்கள் கொடுக்குறோம்னு. இதுக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து காசு அனுப்பியிருந்தாங்க, எவ்வளோ அனுப்பியிருந்தாங்க, எந்தெந்த நாட்டிலேருந்து அனுப்பியிருந்தாங்கன்ற முழு விவரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளைய காணொலியில் அதாவது இந்த 23 பார்சலும் வந்து மக்களுக்கு கொடுத்து முடிஞ்சது பிறகு வந்து அதனுடைய கணக்குகள் வந்து காட்டப்படும். அதாவது தெளிவாக வந்து காட்டப்படும் என்பதை வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்கிறோம். காசு அனுப்புகிறவங்களுக்கு தெரியும், எவ்வளோ அனுப்புறது வந்து அவங்களுக்கு தெரியுமே. அதெல்லாம் இப்போ எப்படின்னு சொன்னால் வந்து இப்போ அவங்களோட கடைசி நம்பர் நான் சொன்னேன் தானே, மிதுவன் சொன்னால் வந்து இப்போ லண்டன்லேருந்து மிதுவனுக்குள்ளே வந்து மொட்டையாக சொல்லக்குள்ளே வந்து மிது 4 பேர் இருக்கலாம். அந்த 4
மிதுவையும் வச்சு வந்து சும்மா சொல்லலாம் லண்டன்லேருந்து மிதுவன்ற ஒரு ஆளாக அனுப்புறேன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் வந்து நம்பகத்தன்மையின் அடிப்படையில் வந்து அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கங்கள் 2 நம்பர்லாம் சொல்லுவேன். கடைசிக்கு 4 நம்பரையும் வந்து நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் பார்க்கலாம் உங்களை வந்து காசு வந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்து முடிய வந்து இப்போ நாங்கள் வந்து பொருட்கள் வாங்கி ரெடி பண்ணிட்டு கொடுக்கணும். இப்போ சிலவங்க வந்து சொல்லுவாங்க, தம்பி அது பிரச்சனை இல்லை, அது மக்களை தானே தம்பி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது காட்டாட்டி என்ன உங்களில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தானே என்று சொன்னாலும் வந்து சில பேருக்கம்மான கணக்கு காட்ட வேண்டிய நிலை வந்து எங்களுக்கு தேவை. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நான் கொடுத்துருக்கேன்ன்றது வந்து வாங்கினாலுக்கும் கொடுத்து எனக்கு தான் தெரியும், விளங்குதா? போராளிகள் முன்னுரிமை கொடுத்துருக்கா இல்லை சரியா? போராளிகள் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்கு, அந்த வாங்கின போராளிகளும் தெரியும், கொடுத்த போராளிகளும் தெரியும். இப்போ நான் சொல்லக்கூடிய வந்து சிரிப்பாங்க, அனுசம்மன் தந்திருக்கேன்னு சொல்லிட்டு தேடி வந்து வாங்கினாங்களுக்கு தூரத்துலேருந்து தேடி வந்து வாங்கினாலும் தெரியும் அனுசம்மன் தந்தையான்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கிட்ட எல்லா வந்து அந்த வீடியோ வந்துருக்கேன், எவிடன்ஸ் போட்டு காட்டிருக்கலாமே இது கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அடிப்படையில் வந்து இப்போ என்னுடைய காசை போட்டு நான் கிட்டத்தட்ட 23 பார்சல், கிட்டத்தட்ட 23 பார்சல் ஒரு 2500 படி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட 50,000 கிட்ட வரும். என்ன 50,000 கிட்ட வரும். அதை போட்டு தான் நான் கொடுக்க போகிறோம். ஏதாவது நேர்மையாக இருக்கணும், சேவையாக இருக்கும் அடிப்படையில் எங்களை கை காசு போட்டு நான் கொடுக்க போகிறோம். நாங்கள் சொன்ன வாக்கை வந்து காப்பாற்றுறதுக்காக. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நாங்கள் 680 டிஎஸ்எம்மாவை சந்தித்து அவங்களோட காய்ச்சது அப்புறம் அங்கே வந்து நேரடியாக அந்த பொருட்களை வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஏறாவூர் பிரதேச செயலகத்தினூடாக வந்து அடுத்த 100 பார்சலையும் வந்து ஒப்படைக்கலாம். இப்போ வாங்க 680 அங்கே போயிட்டு காய்ச்சிட்டு பார்சலை ஒப்படைச்சிட்டு வரலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இறக்குறது கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்னிக்கல் ரிவர்ஸ் தான் ஒன்றைக்கு சொன்னால் இங்கே தான் பறிக்க சொல்லியிருக்காங்க உள்ள சாமானை. அதனால் நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸில் பறித்து போட்டு இங்கே இவங்கள்டே பாரப்படுத்தி போகிறோம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் 680 டிஎஸ் ஆஃபீஸ் உள்ளே வந்துடுச்சு. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இங்கே வந்து இப்போ டிவிஷனில் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இவங்க யாருக்கு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் வந்து உண்மையில் வந்து டிசேபிள், அதனத்தில் வந்து பெண் தலைமைத்துவ குடும்பம் அப்படியான ஆக்கள்லேருந்து தெரிவு செஞ்சு தான் இந்த 70 பேருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ அதனால் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தெரிவு செஞ்சுருக்கிறது வந்து கஷ்டமன்றபடியால் வந்து இங்கே வச்சு வந்து கொடுக்க போகிறாங்க. அதனுடைய லிஸ்ட் தரவுகளை வந்து கொடுத்து முடிஞ்ச அப்புறம் நம்மகிட்ட வந்து கையளிப்பாங்கன்னு. அப்போ நாங்கள் வந்து இப்போ ஏறாவருக்கும் கொடுக்க போக வேண்டிய ஒரு தேவைப்பாடு உள்ள காரணத்தினால வந்து இப்போ இங்கேருந்து கிட்ட எவ்வளோ தூரம் போனாங்கண்ணே. அப்போ இங்கேருந்து அங்கே போனோம் கொஞ்சம் நேரமாகும். இப்போ வந்து 1 மணி ஆயிடுது, இப்போ 12:49 12:50 ஆயிடுது. இப்போ இங்கே தான் வந்து இறக்கப்புறம் வாங்க போய் காய்க்கலாம் அந்த நினைக்கிறாங்க டிஎஸ் அம்மா. சரி பண்ணிக்கிறேன், காய்ச்சிட்டேன் வா நம்மளுக்கு அப்புறம். சரி ஓகேயா, வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இறக்குவா வேணே. ஓகே சரியா. இதில் வந்து இப்போ இதை கலட்டுமா? எது அது பிரச்சனை பிரச்சனை. சரியா 70 பேக்க வந்து எண்ணி தஞ்சா. சரி நாளைக்கு வந்து இப்போ கொடுக்குற இடத்த வர முடியுமான்னு தெரியாது. இப்போ நீங்கள் எடுக்க போகிறாக்கள் வந்து எப்படின்னு சொன்னால் இப்படித்தான் எடுக்க போறீங்க. நீங்கள் டிசேபிளும் அடுத்த பெண் தலைமைத்துவ குடும்பம் அவ்வளோ பார்த்து எடுக்க 70 தான் எடுக்க போறீங்க. வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அதான் அதான் அதுக்கு நீங்கள் வரலாமான்னு போய் சொல்கிறேன். வரலாம். இப்போ நாளைக்கு இப்போ என்ன வேலை தெரியாது. பிரச்சனை என்னடா சரியான அந்த ஆக்கள் அடையலாம். இப்போ நான் இப்போ டிஎஸ்எம்மோட ஹேஜ் நான் இப்போ கருத்துப்படி என்னென்னு சொன்னால் அந்த போய் சேரக்கூடிய வந்து உண்மையிலே டிசேபிள் ஆனாக்கள் அது இதில் வந்து பெண் தலைமைத்துவ குடும்பம் அவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த லிஸ்ட்டை வந்து எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் தானே. அப்போ அதுக்காக தானே கிடைக்கும். அதுக்குள்ள யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்றாங்க. அதுதான் என்ன. சரி அந்த லிஸ்ட் பெரிய லிஸ்ட் ஆயிருக்கு. 70 கொடுக்கக்குள்ள அவைகளுக்குள்ள முரண்பாடு வந்துருது. அதுதான் சொல்கிறேன். அப்போ சரியான ஆக்களை எடுக்க பிரச்சனை வராத ஆக்களை தானே. அதான் நீங்கள் எப்படி இங்கே கூப்பிட்டு தான் கொடுப்பீங்க இல்லை என்ன செய்யணும்? ஆக்கள் வேண்டியதுன்னா அவங்க இதுக்காக வருவாங்களா இல்லை அவங்கள வேறு அந்த ஏரியாவில் கொண்டு போய் அந்த ஆக்களை கூப்பிட்டு வச்சு செய்யறாங்க முடிவு வச்சு. ஓகே சாமான எடுக்கிறதுக்கு ஆட்டோ கொண்டு பிடிக்கிறது வேண்டியதுன்னா அதுக்கு அப்போ நம்ம உண்டாண்ட இடத்துல செய்து கொடுக்கணும். அது பிரச்சனை. நீங்கள் எப்படியோ அவங்களுக்கு கஷ்டமான பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு சந்தோஷமே. அதான் இப்போ இறக்கிவிடுவோம். இப்போ நம்ம இங்கே இறக்குனா தான் அங்கேயும் போகணும். வேறாவது நாலு அண்ணா வண்டி கொண்டு இருக்கீங்களா? சரி 4 6 7
மனுஷன் தூக்காங்களா? இல்ல இல்ல நான் யூடியூப் சேனல் வாய்ஸ் பண்ணுறேன். எத்தனை ரூபாய் சரி? எத்தனை ரூபாய்? 32. இல்ல நான் எண்ணிக்கிறேன். 32, 34, 36 எடுங்க. நான் தான் அண்ணி வைக்கிறேன். அங்க கண்டுபடு, உள்ள கண்டுபடு. நீங்க எண்ணிக்கொள்ளுங்க. எதுனா இதோட 34 அவர் 36 நீ என்றியா? எதுனா எதுனா நீ 44. 44 48 50 என்ன 50 இதோடயா 20 சரி இதோட சரி 70 52 இதோடயா எதுனா 62 இதோடயா நான் கொண்டு வரது இல்லையா 64 6 ரெண்டோட சரியா ஒரு 70 தானே 70 இப்போ இங்கே இறக்கியாச்சு. அடுத்து ஏறாவூர் சரியா ஏறாவூர் போங்க வேற மனே ஏறாவூர் எங்க வரும் செங்கலடி யூஸா ஏராவடி யூஸ் செங்கலடி இல்லைங்க பாப்பமா வேற ஒரு 10,000 வரும் இங்க 10 இல்லை மேடம் நில்லுங்க பாப்பமா
ஏறாவூர் டவுன். டவுனா? ஆ, ஏறாவூர் டவுன்ன்றது வந்து இது ஏறாவூர் தான். ஏறாவூர் ஏறாவூர் பச்சை நீங்க இல்ல எந்த பாருங்க, ஏறாவூர் டவுன். ஏறாவூர் டவுனுக்குள்ள போங்க. எப்படியே பண்ணிக்கோங்க. என்ன கேட்டு வரீங்களா? ஆமா, ஏறாவூர் டவுன் சொன்னா டவுனுக்குள்ள. அப்ப நம்ம டிஎஸ்பி போய் தானே போகணும். அப்படி அப்படின்னா எந்த டிஎஸ்பி போறதுக்கு இந்த ஓட்டுக்கா அங்க போனா சரி என்ன அடி சொல்லி வந்து இருக்கேன். நான் சொல்லித்தோம். சரியாமா, போயிட்டு வரமே. நன்றி, சந்தோஷம். உங்களை மீட் பண்ணது நல்ல சந்தோஷம். இதுகள் எல்லாம் நிறைய தொடரட்டும் உங்களோட சர்வீஸ். கண்டிப்பா எங்களுடைய சிந்தனைகள் குறித்து உங்களோட கருத்து. சிந்தனைகள் நல்லா இருக்கலாம். நிச்சயமா உங்களோட டிரைவர் நல்லா வச்சிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, மக்கள் நல்லா இருக்கணும், அதான் தேவை. சரியா, ஓகேம்மா. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஆரையம்பதி டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ளே வந்து இப்போ 70 பார்சல் வந்து நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். ஏன்னா மிச்சம் 100 பார்சல் நாங்கள் இப்போ வேறு ஒரு டவுனுக்குள்ளே கொண்டு போகணும். அப்படி தானே போட்டிருக்கு. ஒரு அடித்து கேட்க விடுமே. பிரதேச செயலாளர் வாங்கணும். சரி, இப்போ நான் ஹோம் ஆமாம் போயிட்டு வரோம்மா. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஏறாவூர் பிரதேச செயலகம் என்ன அப்போ நாங்கள் அதுக்கிட்ட வந்துட்டோம். டெக்டர் வந்துட்டுங்கிற பொருட்களை அன்னைக்கு பாருங்க முன்னப்பு சரிதானே. ஆனால் இங்கே இப்போ நான் நல்லா இருக்கு இடங்க நான் பார்க்குறதுக்கு. எது சார் இது அண்ணே இந்த பாருங்க, இந்த தெரியாத நான் வெளில அந்த என்ன பிரதேச செயலர் இருக்காரு. ஓகே 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 மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்போ ஏறாவூர் பிரதேச செயலகம், ஏறாவூர் நகரம் என்ன ஏறாவூர் டவுன், இப்போ அங்கே தான் வந்திருக்கிறோம். முன்னுக்கு நல்ல பார்க்கலாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் பாருங்க பிரதேச செயலகம். அதான் ஏறாவூர் நகரம். பாருங்க பிரதேச செயலகம் ஏறாவூர் நகரம். இப்போ வந்து இப்போ அங்கே போயிட்டு இப்போ அம்மாவோட காய்ச்சிருந்து நான் ஃபோன் மூலமாக ஒரு அடுத்து காய்ப்போம். ஹலோ வணக்கம் அம்மா, நாங்கள் வந்துட்டோம், முன்னுக்கு தான் நிற்கிறோம். நீங்கள் இல்லையோ? ஓகேம்மா, ஓகே ஓகே சரியா. என்ன சொன்னாலும் இப்போ டிஎஸ் அம்மா வந்து வெளியில் நிற்கிறாங்களாம், ஏடிஎஸ் நிற்கிறாங்களாம், உள்ளே போமாங்க. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ டிஎஸ் அம்மா இல்லை, இப்போ வந்து ஏடிஎஸ் அவங்க தான் நிற்கிறாங்க. அவரோட காய்ச்சிட்டேன்னு இப்போ உங்களை கேட்பாங்க. உலகம் வந்துட்டு உதவி பிரதேச செயலாளர் ஏறாவூர் நகரமா? அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா ரெண்டு நாள் இப்போ நாங்கள் இப்போ அந்த யூடியூப் சேனலோட வந்து இப்போ அடிஷ்னல் ஜிஎம் அவனுடைய ஆதரவு. ஓகே வந்து சரிம்மா. அஹமத் அக்பர்னு அக்பர். இப்போ 100 பார்சல் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே வந்து இப்போ கொடுக்கப்பட வேண்டிய இடங்கள் எதுனா அதாவது இந்த லெகுன் சைட்ல இருக்கிற 4 டிவிஷன் தான் அந்த டிசாஸ்டர்ல பாதிக்கப்பட்டிருக்கு. சுமார் 354 குடும்பங்கள் அந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. கச்சேரியால் எங்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரண பொதிகளை நாங்கள் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று உங்களது வாய்ஸ் ஆஃப் அனுசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலுடைய அனுசரணையூடாக கச்சேரியில் கையளிக்கப்பட்ட 100 பொதிகள் எங்களது பிரதேச செயலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனையிட்டு இந்த மக்கள் சார்பாகவும் பிரதேச செயலம் சார்பாகவும் இந்த சேனலுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் உங்களது உதவிகள் இந்த நிறுவனத்தினூடாக தொடர்ச்சியாக எமது பிரதேச செயலத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறோம்.
வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக இது வெறுமனே இப்போ தனியாக எங்களால் செய்யலாது, புலம்பெயர் உறவுகளின் உதவியோடு தான் செய்கிறோம் நாங்கள். அடுத்து முதல் முறை எங்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ சேர்ந்து செய்கிறது அதுவும் வந்து இப்போ முக்கியமான பெருமையாக சொல்கிறோம்னு சொன்னால், இப்போ உதவி என்னக்குள்ள அது எல்லாருக்கும் போய் சேரணும். அதாவது இப்போ அந்த என்னோட ஒற்றுமைத்துவமாகவும் மதவேதம் வந்து பார்க்காம வந்து எல்லாருக்கும் வந்து உதவிகள் செய்ய சேரணும். இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ எங்களோட யூடியூப் கூட நான் முதலாக வந்து என்னுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு இந்த உதவிகள் போய் சேரணுக்குள்ள வந்து எனக்கும் மாரி சந்தோஷமாக இருக்குது. நிறைய நாள் ஆசை எனக்கு செய்யணும், உதவி எப்படியா செய்யணும்னு சொல்லிட்டு நீ தெரிந்தானே இப்போ ஒரு அரசாங்க ரீதியாக போக்குள்ள வந்து கண்டிப்பாக அந்த உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த இடத்தை செலக்ட் பண்ணதுக்கும் எனக்கு சந்தோஷம். இப்போ நான் போயிட்டு இதை பார்த்துட்டு வருவேன் சார், வெளியில் போயிட்டு உதவியில். இதில் எத்தனை ஜிஎஸ் பிரிவு இருக்குது? 15 டிவிஷன் இருக்கிறது. கிராம பிரிவுகள் 15 கிராம பிரிவு இருக்கு. கிராம பிரிவுகள் சுமார் 45,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். 45,000 பேர். நிலப்பரப்பு குறைந்த ஒரு பிரதேச சேலமாக காத்தாங்குடிக்கு அடுத்ததாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்றது. அநேகமாக இவ்வாறான யூடியூப் சேனல் செய்கின்றவர்கள் இந்த அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவ்வாறான ஒரு சமூக மேம்பாட்டுக்கான முயற்சிகளை செய்வது உண்மையை வரவேற்கத்தக்கது. வெறுமனே யூடியூப் சேனல்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகளையும் வேறு தேவையற்ற நிகழ்ச்சிகளையும் விட்டுவிட்டு இவ்வாறான மக்களுடைய வளர்ச்சிக்கான பங்களிப்பை செய்வது உண்மையும் பாராட்டத்தக்கது. நன்றி நன்றி. அதாவது யூடியூப் சேனலில் வச்சு இப்போ கெட்ட விஷயங்களையும் செய்யலாம், வேறு விஷயங்களும் செய்யலாம், நல்லதையும் செய்யலாம். என்ன அதுக்கு நாங்களும் நல்ல ஒரு முன்னுதாரணமாக திகழும் என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இது வந்து 7வது, இப்போ நாங்கள் கொடுக்குறது 7வது பிரதேச செயலகம். இப்போ இதுக்கு முதல்ல 6 இடத்துல வந்து கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இப்போ 6 பேரை கொடுத்துட்டு வரோம். இவ்வாறான நிகழ்வு உண்மையில் நீங்கள் ஒரு தமிழ் சகோதராக இருந்தும் எமது முஸ்லீம் பிரதேச செயலகத்தை தெரிவு செய்திருப்பது மிகவும் ஒரு நல்லதொரு சமாதானத்துக்கான ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. நன்றி. ஆகவே இவ்வாறான அனர்த்த நிலைமையிலும் போதுதான் இந்த இன மதங்களை கடந்து உதவி செய்கின்ற மனப்பான்மை வளரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அனர்த்தம் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் சமூக ஒரு சமாதானத்தை கட்டியெழுப்புகின்ற வகையில் இந்த அனர்த்தம் ஒரு சாதகமான ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறேன் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி நன்றி. ஒற்றுமை தான் முக்கியம் ஐயா, அதான் முதலாவது விஷயம். தானே எல்லாரும் மனிதர் தானே. அதில் வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்றாக்கள் எப்படின்னு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மத வேற்றுமை எல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. உதவி செய்யணும்ன்ற ஆசை நிறைய பேர் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டும் கூட என்னால் வந்து செய்ய முடியாத நிர்பந்தம் எல்லாம் ஏற்பட்டிருந்தது. நிறைய முஸ்லீம் சகோதரிகள் அம்மாக்கள் வந்துலாம் உதவி கேட்டிருந்தவங்க. இருந்தாலும் அந்த செய்ய முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டிருந்ததுன்னா செய்ய முடியாமல் இருந்தாலும் இன்றைக்கு வந்து ஒரு 100 குடும்பங்களுக்கு இதை செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது வந்து என்ன, அது வந்து சந்தோஷமாக இருக்குது. மேலதிக அரசாங்க அதிபர் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் தெரிவு செஞ்சுருக்காங்க. உங்களது இந்த யூடியூப் சேனலானது உண்மையில் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலோடு, அதாவது கச்சேரியினுடைய அனுசரணையோடு ஒழுங்கமைந்த முறையில் ஒரு நேர்த்தியாக செய்திருக்கிறீர்கள். ஆங்காங்கே சில யூடியூப் சேனல்கள் தனிப்பட்ட ரீதியில் இந்த செயற்பாடுகள் செய்து வந்தாலும் இது ஒரு உண்மையான நிர்வாக கட்டமைப்பு ஊடாக செயற்படுவது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதே போன்று சகல உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது சரியாக செல்வதற்குரிய ஒரு மார்க்கத்தின் ஊடாக செயற்படுத்துவது உண்மையில் பாராட்டத்தக்கது. இவ்வாறான நடைமுறைகளை ஏனைய யூடியூப் சேனல்களும் கை கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, சந்தோஷம் ஐயா. இப்போ நீங்கள் பொருட்களை பார்க்கலாம், பொருட்கள் கற்றுக்கிட்டு பார்ப்போம். அப்படிங்களா? நிமித்தி கொண்டா வெட்டாம நிமித்துங்க, டேரக்ட் நிமித்துங்க. வா வா வா, மெல்ல மெல்ல வாங்கலாம், மெல்ல மெல்ல. கேளு ஓ சரி, எவ்வளத்துல சரி நடக்கல அதுல அப்படி நேரே வந்தா சரி, வெட்டத்துல நேரே வாங்க நேரே வாங்க நேரே வாங்க 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 வாங்க. நேரே 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 வரட்டும். அங்கால எதை பாருங்க. ஓகே 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 பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிட்டாம பின்னுக்கு ஆட்டோனிக்கு பார்த்து கொஞ்சம் நார்மல் எடுத்தா சரி. ஓகே 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 நிக்கட்டும் நிக்கட்டும் நிக்கட்டும்.
பார்சலை தூக்கி பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இல்லை வெயிட்டாக தான் இருக்கு. வெயிட்டாக தான் இருக்கு. அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? அமௌண்ட் வந்து 2400 இருக்கும். அதுதான் அன்றைக்கு அரசாங்க அதிகாரம் சொன்னவங்க. பார்சல் பெருசு அமௌண்ட் சிரிச்சா. அரிசி இருக்கு, பருப்பு 1 கிலோ, சீனி, தேயிலை, அரிசி இருக்கு சேர்த்து 8.5 கிலோ இருக்கு டோட்டல். நீங்கள் எடுத்துட்டீங்களா? ஓ இப்போ அரிசி இல்லை எவ்வளோ போகுது அரிசி? 240-50 அப்படி. அப்போ 5 கிலோவே ஆகுது. இப்போ கூடி 6000 எவ்வளவு? 5 இல்லை 25 கிலோ. 5 கிலோ வந்து 1500 ரூபா ஆகுது. 1500 1100 எடுத்தா 1500 ரூபா. எவ்வளவு? 1220 ரூபா 1 கிலோ. நகர்பயன் இப்போ இந்த 5 கிலோ வேக்க எவ்வளோ தெரியாது. 1250 ரூபா வரும். 150 ரூபா கூடிக்கு போல நம்ம 1100 எடுத்தனமே. பாதில் ஒரு 5 நாளுக்குள்ள ஒரு 150 ரூபா கூடிக்கா போய் ஏத்துனா சரி எண்ணி கொடுங்களா? சரி எத்தனை இருக்குண்டு 100 நாங்கள் ஒப்படைக்கணும் இங்கே. சரி அப்படிதான். ஓகே ஓகே சொல்லுங்க. கவனமா இது வெயிட் பண்ண. ஓகே நன்றி சார். ஓகே நான் சொந்த இடமையா மட்டக்களப்பு சும்மங்கனி சுரவணி அடிட்டு தெரியுமோ? ஓ தண்ணி நான் நினைக்கிறேன் இந்த ஆறெல்லாம் நிரம்பி இங்க வந்ததா? இங்க ஓடப்புற தண்ணி வந்து பிரதேசத்துக்கு இஞ்சியா இருப்பில் தானே டிஜி ஃபுல்லாக இருந்துச்சு விளையாடு. மீனெல்லாம் வந்தீங்க அப்போ விலகல 2010 கூட. ஐயோ ஐயாட பேர் என்ன? ஐயாட பேர் அவரு பாருகையா. பாருகையா நல்ல வேலை செய்யறாரு. விளங்கல. சரி அண்ணே அதில் எப்படியும் பார்த்தீங்கன்னா தெரியுமா? உள்ளுக்கு பாருங்க அப்படி காட்டுங்க அட்டி இருக்கு படுது. நீங்கள் எண்ணி கணக்க சொன்னீங்கன்னா செய்யா. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 100 பார்சல் வந்து இறக்கியாச்சு நினைக்கிறேன்.
எல்லாம் ஓகே தானே? ஓகே. 2 நாள் இப்போ நாங்கள் இன்றைக்கி முதலாக வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதில் வந்து சந்தோஷமாக இருக்குது. காரணம்னு சொன்னால் வந்து எங்களுடைய யூடியூபூடாக வந்து முட்டைக்கோஸ் அப்படின்ற அந்த சகோதரர்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமானவர் வந்து முஸ்லீம் நண்பர்களாக இருக்காங்க. இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுன்றது வந்து எங்களோட நாங்கள் ஆணித்தரமாக போகிற ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு அவங்களோட எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் அப்படின்ற ஒரு டிக்டாக் அந்த குழுமம் பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிள் வழங்கியிருக்காங்க தமிழ் பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உலர் உணவுப் பொருட்கள் நாங்கள் கிரான் அடுத்து வந்து வாகர அந்த ஏரியாவில் வந்து அவங்க தந்துருந்தவங்க. அடுத்த பிள்ளைகளுக்கான புத்தகம் கோப்பி சாமம் வந்து வழங்கியிருந்தவங்க. இப்போ அந்த அடிப்படையில் வந்து இப்போ ஒரு தமிழ் சகோதரன் வந்து இப்போ நான் செய்யக்குள்ள அது பெரிய விஷயம் இல்லை. உண்மையில் ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து செய்யக்குள்ள ஒரு தமிழ் மகன் வந்து முஸ்லீம் சகோதரர்களுக்கு உதவி செய்யறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அது வந்து ஒரு ஒற்றுமையை வந்து பலப்படுத்தும். உண்மையில் அதை தான் எதிர்பார்க்குறேன். ஒரு என்ன இன மத மொழியின்றி உண்மையில் வந்து உதவின்னு சொன்னால் எல்லாரும் பாரபட்சம் பார்க்காம வந்து அந்த உதவியை செய்யணும். ஏன்னா எல்லாருக்கும் பற்றி நான் வந்து ரத்தம் சிவப்பு தானே என்ன அது உண்மையான விஷயம். சேரும் ஏடி சேரும் வந்து காய்ச்சிருந்தார், இப்படி யாரும் வந்து செய்யலை அப்படிமா சொல்லியிருந்தாங்க. சந்தோஷம், உங்களையும் சந்திச்சு சந்தோஷம் பண்ணா. சரியோ? தேங்க்யூ. ஓகே. என்ன பேர் உங்களோட? ரஃபு. உங்களோட சதீஷ். சதீஷ். உங்களோட? அஷ்ரஃப். ஓகே, சந்தோஷமா. அப்போ நாங்கள் வலிக்கிறோம். ஓகே, நாங்கள் தெரியும். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காத்தாங்குடி ரவுஃப் ஸ்டோர் என்ன. அப்போ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து அந்த சொப்பின் பேக் வாங்குறது வந்து நாங்கள் வந்துடுவோம்னு சொன்னாங்க. வந்து இங்கே வந்து விலை குறித்து பொருட்கள்லாம் வந்து தர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் 23 பேக் நாங்கள் எடுக்கத்தானே போகிறோம். அப்போ இங்கே எடுத்து பார்க்கலாம், நம்ம வந்து விலை குறைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அவங்களோட ஸ்டோருக்கு முன்னே தான் நிற்கிறோம். வாங்க போகலாம். என்ன காரில் ஏற்றி கொண்டு போயிடாது. அப்போ டெக்டர் நிற்க அப்படி ஊருக்கு போகிறது அப்படி ஏற்றி வச்சிரு இதில் வாங்க பார்த்துருவோம். இது வந்து இப்போ எவ்வளத்தில் இருக்குன்னு சொன்னால் வந்து வெல்கம் போர்ட் இருக்குது காத்தாங்குடி. அந்த வெல்கம் போர்ட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் வந்தோம்னு சொன்னால் இங்கே வலது பக்கத்தில் இருக்குது. அதாவது கல்லடியிலேருந்து வர வலது பக்கத்தில் இருக்குது. வாங்க போகலாம். ஓகே, வணக்கம் ஐயாக்கள். வணக்கம். ஞாபகம் இருக்கு, அவர் தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. அன்றைக்கி வந்து நாங்கள் ஷாப்பிங் பேக் எடுத்து போனாங்க. ஓகே, அன்றைக்கு நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் வர சொல்லியிருந்தீங்க வந்து பொருட்கள் வந்து குறைச்சி தரப்படும், மக்களுக்கான ஒரு நிவாரண பணி தான். எங்களுக்கு கொஞ்சம் காணாம வந்துட்டு கொஞ்சம் பொதிகள் ஒரு 23 பொதிக்குரிய பொருட்கள் எல்லாம் வேணும் எங்களுக்கு. வெளில போடும். நான் சொல்றேன், எதுதான் சொல்றேன். விலையிலும் பிரச்சனை இல்லை. அதுக்கான தான் இங்கே வந்திருக்கோம். பரவாயில்ல பரவாயில்ல இருக்கு போஸ் தானே. அன்றைக்கு என்ன மகனா? மகனா? அவரை அவங்க கூப்பிட்டு வரா? வருவாங்க. என்ன பேர்? அனுஷன். அனுஷன். அனுஷனா? எங்களுக்கு தேவை அந்த பொதியில் இருந்து ஏற்கனவே பொதியில் இருந்த மாதிரி தான். இப்போ 1 கிலோ சீனியில் 23 கிலோ 23 கிலோ கோதுமைமா. அது வந்து 23 கிலோ. அது எப்படிமா 23 ஒன்றாத்தது ஏன் எடுத்துமா? ஒன்றாத்தது அஞ்சரி தான். 25 கிலோ பேக்கா போடுவோமா? 25 கிலோ பேக் கொண்டு போடுங்க. 25 கிலோ பேக் சீனி 25 கிலோ. சீனி 25 கிலோ. அடுத்து வந்து கோதுமைமா 25 கிலோ, பருப்பு 25 கிலோ. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு தேயிலை வந்து 23 கால் கிலோ வேணும். 23 கால் கிலோ பிரிச்சு பாருங்க. 23 கால் கிலோ. கால் கிலோ பக்கம் 23 போடுங்களேன். பக்கெட்ல சில்லறையா? தேயிலை பக்கம் 23 கால் கிலோவில் 23 வேணும். சரி, அப்படித்தான். 23 நீங்க கால் கிலோ. அது நீங்க தான் ஜஃபா வச்சுட்டு தானே? நல்லது. அது கால் கிலோ. கடை பேர் எல்லாம் ஓகே ஓகே. அது கால் கிலோ தூள். ஓகே ஓகே. அப்ப இதுல வந்து 23 பேக் தந்தீங்கன்னா சரியா? ஓகே. அடுத்து இளநீர் கையில தேயிலை அரிசி 5 கிலோ பேக் 23. அரிசி 5 கிலோ பேக் 23. கொஞ்சம் தட்டுப்பாடு கேள்விப்பட்டேன். அரிசியான தட்டுப்பாடு அரிக்குமா? சரியான தட்டுப்பாடு கொஞ்சம் இல்ல. நாளைக்கு எனக்கு தான் இந்தியாவில இருந்து அரிசி சரி. அதுதான் இப்ப நாங்க நாளைக்கு கொடுக்க தனி வேணும். பார்த்து இருக்கலாம் தான். என்ன பொன்னி அரிசி நினைக்கிறேன். 5 கிலோ 23 பாக்கெட். பாருங்க மக்களே, ஒரு 5 நாளைக்கு முந்தான் அரிசி வந்து நம்ம போய் ஸ்டோர்ல ஏற்றி வந்து நம்ம இப்ப 2 அரிசி தட்டுப்பாடு.
அரிசி இல்லை சி. விலையும் கூடி தான் கேள்விப்பட்டேன். ஓ விலையும் கூட. எவ்வளவு கூடி இருக்கு? அது 5 ரூபா கூடி இருக்கு. 5 ரூபாயா? கிலோவுக்கு 5 ரூபா கூடி இருக்கு. அது சாமன் தட்டுப்பாடு. சாமன் தட்டுப்பாடு இல்லையேங்க. அதான் பிரச்சனை. அதான் நீ கிலோவுக்கு 5 ரூபாடா போய் நமக்கு 1 ரூபாய் குறைக்கிறாங்க. சரி கோவிக்கு போனா டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இலவசம் தந்தாங்க. கோவிக்காதீங்க. 5 கிலோ பேக். அடுத்தது அந்த சின்ன சொப்பின் இருக்கு தானே, இந்த இவ்வளவு இந்த 1 கிலோ பொடி போடக்கூடிய மாதிரி இது 1 கிலோ இருக்கலாம் நீங்க. இந்த பேக்கரி தான் நம்ம மண்டைக்கு எடுத்த ஐயா. இந்த நீலம் பச்சையும் அடுத்த சிவப்பு சிவப்புல இவ்வளவு அந்த 1 கிலோ போடக்கூடிய மாதிரி எத்தனை வேணும்? அந்த பேக் எடுத்தாங்க 25 25 தர 4 100 ஒரு காட் காணும் போல என்ன? ஒரு பேக்கெட் போதும். ஒரு பேக்கெட் போதும். ஒன்றில் 150 போடுங்க. அரிசிதே போட தேவையில்லை. இதில் சீனி 25, மா 25, பருப்பு 25, டீ பேக்கெட் தேயிலை போடக்கூடிய இருக்கு எங்கள்கிட்ட பேக்கெட் இருக்கு. அப்போ அந்த 3க்கும் அப்போ ஒரு காட் காணும். ஏன்னா ஒரு காட்டில் வந்து 100 இருக்கு தானே. என்ன சைஸ்? இந்த சைஸ் தான் இதான். இது 1 கிலோ போடக்கூடியது தானே. இதோட பெருசா கொஞ்சம் அன்றைக்கு நம்ம தந்தேன். நான் கேட்குறேன் நாங்க ஃபெக் பண்றதுக்கு நாங்க ஃபெக் பண்ண 1 கிலோ போடுறது இல்லையா கொடுப்போம். இதுல அது 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 அப்படி ஒரு காட்டு தான் 23 4 சமம் போடுவாங்க. ஒரு காட்டு காணும் தானே. காணும் காணும் காணும். அது 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 100 சொப்பிங் போடுங்க. இன்னைக்கு முதலாளி இருக்காரு, கொஞ்சம் குறைச்சு தருவா நினைக்கிறேன். உங்களவே தான் ரவுஃபா. பஸ் இருக்கே. இது மக்களுக்கு கொடுக்குறதே கொஞ்சம் விலையும் குறைச்சிங்கடா. நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. ரவுஃப் ஸ்டோர் அதில் ஃபோன் நம்பரில் இருக்கீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். பில்லை போட்டீங்கன்னா சரி. இப்போ சீனி 25 கிலோ. இப்போ கிலோவுக்கு எவ்வளோன்னு சொல்லி போட்டீங்கன்னா சரி. அன்றைக்கு எடுத்த பில்லு மாதிரி தானே அங்கே வாங்கினது. அது ஷாப்பிங் பேக் தானே. இப்போ நீங்கள் அரிசிமாவில் எடுத்தீங்க விளையாடு அது ஷாப்பிங் பேக். அது கூட பேக் இருக்கா? 20 பேக் இருக்கா? 23 எது யாரும் சொன்னா? ஜது சொன்ன நம்ம ஜது ஜது என்ன சொன்ன? மட்டக்கள வந்து வருவார் கொடி. அவர் தான் சொன்ன இங்க மட்டும் ஷாப்பிங் பேக் எடுத்து போட்டுருந்தாரு. பார்த்து தகவல் வந்திருக்கு உங்களுக்கு. மராட்டி தான் சிக்கலாம். இது கீரி சோத்துக்கு மிச்ச நல்ல அரிசி உண்டு. இது பாருங்க 260 ரூபா இந்த அரிசி 1 கிலோ முடியும். கிலோ 220. இந்த அரிசி 220 ரூபா முடியும். இது பொன்னி அரிசி. ஆனா இந்த அரிசி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அரிசிகளை இது மிச்ச நல்ல. இது பொன்னி. இது பொன்னி. பொன்னியண்டா இந்தியாட நல்ல பொன்னி அரிசி. அதுல இல்ல, அதுல 17 பேக் தாங்க இருக்கு. எத்தனை பேக் உங்களுக்கு கொடுக்கணும்? 23. அப்ப 23 தருவாங்க. அங்க ஸ்டோர்ல இருக்காம் 17 இருக்கா? 21. அவர் 2 பேக் 5 கிலோ அடிச்சிருங்களா? 5 கிலோ எடுத்து தரமே. 2 எடுத்துடா சரியோ. நீங்க குத்துனே வராத ஓட்ட வந்து. அது வராது, அது வராது. இந்த அடவட்டற மாதிரி. அதான் கேட்டேனா. இந்த உங்களோட அரிசி. சரி. இது சோத்துக்கு மிச்ச தரமான அரிசி. சோத்துக்கு ஆனா விலை ரொம்ப வித்தியாசமா. அது 1100 ரூபாய் பொன்னி. 220 ரூபாய் படி. இது 1300 ரூபாய். 1300. அப்ப அத எடுப்ப போனே. இது வேண்டிய அளவு எடுக்கலாம். இதுக்கு வேண்டிய. பொன்னி எடுப்ப. பொன்னி எடுப்ப. அது அது. பொன்னியா? பொன்னி இருந்தா. சரி. அப்ப இத எவ்வளவு போடி போறீங்க? 1300 ரூபாய். 1300 ரூபாய். இல்ல. 220 அண்டா. பொன்னியா இருக்குங்க. 1300 சோத்துக்கு. சோத்துக்கு சமைக்கிறான் சோறு தானே. சரியான பொலிப்பவர் வந்து அரிசி 1100 அது. அது ஒரு 5 ஸ்டோர்ல 1100 இப்ப விலையும் கூடி இருக்கு. 25 கிலோ 240 அப்படி கொடுங்க. மத்த என்ன 25 கிலோ சீனி எடுத்துருவாங்க. அது எடுத்தாச்சு. 375. டீ தூள்ல எத்தனை? டீ தூள்ல 23. மா வந்து 175 கிலோ. கிலோவா? கிலோ 1 கிலோ. அன்னைக்கு 152 இல்லங்க. இல்ல அது எப்படி பேக்கா இருக்க
பேக்கா தானே கொடுக்க பேக்கா தானே எடுக்கும் பேக்கண்ட் அம்மா போடு அதான் பேக்கா தான் போடும் பேக்கா தானே வரும் பேக் அன்றைக்கு நாங்கள் 152 ரூபா எடுத்தது நாங்கள் நீ குறைப்பா 175 வரையும் 3100 ரூபா போடுங்க இல்ல ரைட் சரி ஆ அது பிரிங்க 25 பிரிச்சா 150 52 சரி 152 பதிலா ஞாபகம் இருக்கு இன்னும் குறைக்கலாம் வண்டியில தான் பாய் விலையை சொன்ன இன்னும் குறைக்கலாம் முதலாளி அங்க மகன் பஸ் இங்க வாங்க இங்க வந்தா இன்னும் குறைக்கலாம் வண்டியில அன்றைக்கு இல்ல விலை தர வேண்டும் சீனி 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 அதே விலை போட்டிருக்கு அந்த அவங்க போட்ட விலை போட்டிருக்கு சீனி புரியுது இந்த பருப்பு 25 கிலோ போடுங்க சொல்றத போடுங்க நீங்க நேரமாக நீங்க போயிட்டு வரீங்க லாட்சிக்கு வச்சிருக்கீங்க இப்ப 4:30 மணிக்கு சரியா பருப்பு 275 170 பருப்பு அன்றைக்கு நாங்க ஒரு எவ்வளவு போனது 300 இப்ப சீனி அங்க 78 கிடைச்சனே மாவு பருப்பு ஒயில் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு விலை டீ பக்கெட் 23 கிலோ பக்கெட் 350 கொடுங்க 480 அடிச்சிருக்கேன் 350 23 அரிசி 23 பேக் 1300 ஷாப்பிங் பேக் 100 ஆகுமா 23 பேக்கு 1100 ரூபாய் படி 25300 ஓகே சொப்பின் ஒரு கட்டு எவ்வளவு சொன்னேன் சொப்பின் ஒரு கட்டு நாங்க அண்டை வந்த நிலைமை வர இன்றைக்கு வந்த நிலைமை வர விலை பிடிச்சி ஒண்ணு அண்டையை போன விலைக்கு தெரிஞ்சு கூட குறைச்சிக்கலாம் இல்லை அன்றைக்கு நல்ல குறைய 2 நம்பரா ஓ எடுத்துக்கோங்க என்ஜிஓ தான் சொன்னார் ஜது வந்து அவர் கூட அருண் போட்டிருந்தாரு கூட பேர்ல இவர் தான் போட்டோல இருந்தாரு காட்டினாரு என்ன பேர் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் தாங்க அடித்தார் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் 50185 சரியான 50185 ரூபா என்ன ஓகே இப்போ நீங்க ரெக்கார்ட் எடுத்துக்கொள்ளுங்க சரியா ரெக்கார்ட் எடுத்து கொண்டு இருக்கு போடுவீங்க இல்லையா இந்த நைட்டு போடுமா இவர் சாப்பிட்டாரா சரியா அப்ப எவ்வளவு டோட்டல் பில் 50185 ஓகே 50185 ரூபா பில்லா மொத்தம் 25 கிலோ எடுத்தீங்கண்ணே சேர்த்து கட்டியா பெரிய ஷாப்பின் இருக்கு பெரிய ஷாப்பின் இருக்கு பெரிய ஷாப்பின் இருக்கு சரியா ஓகே ஓகே நன்றி இப்போ ஏத்தும் அரிசி எங்க ஏத்துற அங்க 17 இருக்கு இந்த 4 டக்காக்கு 4 டக்கே அஞ்சண்டாலும் அங்க 17 22 22 போடுங்களேன் ஒன்று போட்டா தெரியுதானே 22 23 கொடுக்கணும் 23 கொடுக்கணும் 1 கிலோ ஒன்று அங்க 17 கிடக்கா இங்க 5 கிடக்கு 22 என்னொன்றுக்கு நம்ம பேக்ல போட்டு கொடுக்கணும் போடுங்க கடைசி பேக்ல போடுங்க கடைசி பேக்ல ஒரு மாதிரி கட்டி வைங்க எங்க இருக்கு ஸ்டோர் எடுத்து வரப்பாங்களா இல்ல மெஷின்ல மெஷின்ல ஏத்தி போவோம் தெரியா என்ன வசதியாவே செய்வாங்க பில் எடுத்தாச்சு ஓகே நன்றி போயிட்டு வரமா போயிட்டு வரமா போயிட்டு வரமா ஐயா ஓகே வந்த வாங்கடா ஓ வரும் கண்டிப்பா என்ன வேணும் உங்களுக்கு ஒண்ணு வேணாதா டிப்பி வேணாதா சாக்லேட் அவளோட சாக்லேட் வச்சிருந்தா அதான் அறிஞ்சு விட்டுரும்
தரலையா? அப்போ வாங்கிடுங்களேன். கேட்டு வாங்கிடுங்க. திருப்பி வேணுமா? என்ன வேணும் பிள்ளை? இது வேணுமா? வேணாம் உண்டு. வேணாடா பாய். அப்ப இது ஏத்துன இதை ஏத்துவோம் இதுல ஒத்தரியா? அங்க ஸ்டோர்ல ஏத்தணுமா? மற்ற 5 கிலோ அரிசியில தான் அரிசி தட்டுப்பாடு. இஞ்சாலாம் போரு. இதுல என்ன இருக்கு? இது என்ன வைக்குது? மாவேதா? கவனம். தேயிலே இது என்ன? ஒரு பேக்கு காணாண்ட அரிசி போட்டு சீனியா? பருப்பு தேயிலை. ஓகே. சொப்பின் காருக்கு எடுத்து போடலாம். சிவானந்த் சொப்பின் எடுத்து வைங்களா? இவ்வளோ தேயிலை சரியோ? எப்படி தரோன்னு சொல்லுங்க அவங்கள்ட்ட. நீங்க டெக்டல் வாங்கணும். ஒரு ஆள் வழி தெரியாது. அவருக்கு வழி தெரியாது. வழி தெரியாது. அவங்க வருவாங்க. ஒரு ஆள் ஏறிமா? இல்ல பார்த்து போங்களா? சரி போகலாம். ஓகே ஏற்றிட்டு வாங்கண்ணே. மிச்சது பார்த்து போங்க. சரியோ? ஓகே மகளே, பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்போ என்னத்துக்காக நாங்கள் இதை வாங்கிட்டு போகிறோம்னு சொன்னால் வந்து 23 பேக்கவுண்ட் வந்து எங்கள்கிட்ட அந்த நிவாரண பொதியில் வந்து குறைவதன் காரணமாக வந்து அரசாங்க அடிஷ்னல் ஜிஏ அம்மா அவங்கள்ட்ட வந்து சொல்லி போட்டு நாங்கள் இப்போ வந்து 23 பொதிகளுக்கான பொருட்களை வந்து வாங்கினாங்க. மொத்தம் 25 கிலோபடியாக வாங்கினாங்கண்ணே. இல்லை 50,185 ரூபா. சரியோ? ஏன்னால் இப்போ நேர்மையாக நம்ம செயற்படும் போது கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றணும் அடிப்படையிலையும், அதே இதில் வந்து நம்மளோட உழைப்பிலையும் வந்து மக்களுக்கான ஒரு சேவை இருக்கணும் என்ற அடிப்படையிலையும் வந்து இந்த இதை வந்து நான் செய்கிறாங்க. இப்போ அரிசி வந்து சரியான மாதிரி தட்டுப்பாடு உங்களுக்கு விளங்கி இருக்கும். சொப்பிங் பேக்கில் கட்டி கொண்டு ஒரு வேக்கு வைக்கிறாங்க, ஒரு பைக்கில் போட்டு 5 வேக்கு பதிலாக. அரிசி வந்து சரியான ஒரு தட்டுப்பாடான நிலைமையில் இருக்குது. அப்போ என்ன விளங்கினு சொன்னால் வந்து அரிசி இவ்வளோ தட்டுப்பாடான நிலைமையிலையும் வந்து நான் கிட்டத்தட்ட 1333 பொதிகள் வந்து இப்போ கொடுக்கக்குள்ள 1333 அரிசி பையன் வந்து குடுவாடு. அந்த வகையில் பெரிய ஒரு இதாக இருக்குது. உண்மையிலே கஷ்டப்பட்ட மக்கள் பெரிய இதாக இருக்கும். நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து 3 பொதிகள், அதாவது 23 பொதிகள் வந்து எந்த இடத்துல வந்து குடுவடுது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளைய தினம் யாரெல்லாம் வந்து இந்த உதவி திட்டங்களை வந்து செஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய பேர்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுள்ள பிறன். ஓகே மக்களே, இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறி செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.